உங்கள் குழந்தைங்க கேக் கேட்டு அடம் பிடிக்குதா? அப்போது 2 பொருள் இருந்தால் போதும், வாங்க வீட்டிலேயே சூப்பராக ஒரு சாக்லேட் கேக் செய்யலாம். வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கேக். இதுக்கு ஒரு 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. இது மொத்தம் 24 பிஸ்கெட். மொதல் வேலையாக நம்ம க்ரீமை தனியாக பிஸ்கெட் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதோ ரெண்டையும் பிரிச்சாச்சு. இப்போ பிஸ்கெட்டை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிஸ்கெட் பொடி ரெடி. அடுத்ததாக க்ரீமுக்கு வருவோம். க்ரீமை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3 இல்லைன்னா 4 பெரிய ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஓரியோவில் இருக்கிறது பட்டர் க்ரீம், கண்டிப்பாக பாலோடு சேராது. சும்மா கலந்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே நான் ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் சாக்லேட் ட்ரிங்க் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. போன்வீட்டாவோ பூஸ்டோ எந்த சாக்லேட் ட்ரிங்க் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இதை சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி விடாமல் முதல்ல கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த க்ரீம் மிக்சரை சேர்த்து கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கிளற ஆரம்பிங்க. நீங்கள் சாக்லேட் ட்ரிங்க் மிக்ஸ் எதுவும் சேர்க்கலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக க்ரீமை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளற ஆரம்பிங்க. இது இப்போது லைட்டாக கெட்டி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிஸ்கெட் பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்து கிளறலாம். நல்லா க்ரீம் மாதிரி வரணும், அது வரைக்கும் நீங்கள் இந்த பிஸ்கெட் பவுடர் சேர்த்து கிளறுங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, நல்லா க்ரீம் மாதிரி வர வரைக்கும் பிஸ்கெட் பவுடர் சேருங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஆறுனதும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் க்ரீம். அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட் பவுடரில் நல்லா பால் சேர்த்து கிளற ஆரம்பிங்க. நல்லா கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கவனமாக கிளறிட்டே வாங்க. இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் பால் சேர்க்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நெய்யோ வெண்ணெயோ தடவிக்கோங்க. நான் இங்கே ஹெவியான ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன், பட் நான்ஸ்டிக்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இப்போ கேக் பேட்டரை இதில் ஊற்றலாம். பாத்திரத்தை எடுத்து அப்படியே லைட்டாக சுற்றி விடுங்க, அப்போ தான் நல்லா ஈவன் ஆகும். இதை இப்போ அடுப்பில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். இது 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நடுவில் வெந்துருச்சான்னு குத்தி பார்க்கலாம். என்கிட்ட டூத் பிக் அவைலபிளாக இல்லை, அதனால் கத்தி வச்சு குத்துறேன். டூத் பிக் இருந்தால் டூத் பிக்கில் குத்திக்கோங்க. க்ளீனாக வந்துச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் நல்லா ஆறுனதும் ஓரம்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பிடுங்க. இந்த கேக்கை இப்போ நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஓரம்லாம் கட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வரலாம். ஓரெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு டம்ளர் பாலில் இதை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து குடிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீமை அப்ளை பண்ணணும். இதுக்கு மேலே 2வது பீஸ் மறுபடியும் க்ரீம். இதோ நம்மளோட சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த
சாக்லேட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.